ஹாய் வெல்கம் டு அர்ஷினி டாட் கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கருப்பு மூக்கலை வச்சு சூப் செஞ்சுருக்காங்க. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 100 கிராம் கருப்பு மூக்கலை தேவைப்படுது. அது 6 மணி நேரம் ஊற வச்சு அதை 4 விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், பிளாக் பெப்பர் அது ஒரு டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்காங்க, ஒரு தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்காங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன், கொரியண்டர் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு பற்ற வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாகிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கு. இப்போ இது கூடவே உப்பு சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மூக்கலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு 350 ml சேர்த்துக்கிறோம். ஒரு தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். சூப் நல்லா கொதிச்சு வருது. இந்த நேரத்தில் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்படியே மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். நல்ல கொதி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் கரம் மசாலாவும் புதினாவும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சூப் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வாங்க.